Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 years LLB கான previous 3 years ஓட கட் ஆஃப் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த இயர் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா இது எல்லாத்துக்குமான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜ்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் 3 years LLB கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போடுங்க மேம், இல்லை லாஸ்ட் இயர் கட் ஆஃப் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு 3 yearsோட ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் வந்து இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 2022-23, அதுக்கப்புறம் 23-24, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24-25 இந்த 3 வருஷத்துக்குமான கட் ஆஃப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ 2022-23 பார்த்தீங்கன்னா கட் ஆஃபு ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 84 இருக்குது. 24 பார்த்தீங்கன்னா 84.2 கட் ஆஃப் இருக்குது. ஓகேங்களா? இதில் 84.9 இருக்குது, இதில் 84.2 இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 83.292 இருக்குது. ஸோ 2023, 24, 25 வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த இயர் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இயர் கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 79.40 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2024 பார்த்தீங்கன்னா 78.860 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024-25 அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா 77.739 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 2022-23 அகாடமிக் இயருக்கும் 2023-24 அகாடமிக் இயருக்கும் 2024-25 உடைய அகாடமிக் இயருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து மினிமம் 1 கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இயர் கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே மேம், எவ்வளோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 82 சம்திங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த எல்லா கேட்டகரியிலையுமே வந்து மினிமம் 1 கட் ஆஃபில் இருந்து மேக்ஸிமம் 3 கட் ஆஃப் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அது கேட்டகரி வைஸ் பொறுத்து இப்போ ஓசி கேட்டகரி, பிசி கேட்டகரி, பிசி எம் கேட்டகரி, அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1 கட் ஆஃப்லேருந்து 2 கட் ஆஃப் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவே வந்து எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்சிஓ கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 2 கட் ஆஃப் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ஹையாக பார்த்தீங்கன்னா 4 கட் ஆஃப் வரைக்குமே வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 60 கட் ஆஃப் 64, 65 கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்குமே வந்து 3 இயர்ஸில் எஸ்டி கேட்டகரியில் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து 1லேருந்து 4 கட் ஆஃப் வரைக்குமே வந்துட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் சி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.